ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் ஜிஆர்டிபி சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு நியூ கம்மராக வரவங்க, ஒரு பிகினர் வந்து நம்மளும் இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்ட்ரெஸ்ட் உள்ள பீப்புள் வந்து அவங்க என்ன மாதிரியான ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை அவங்க வந்து அதை அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு எப்படி வந்து என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அதை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ்லாம் அவங்க மைண்டில் வச்சுக்கிட்டு அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்க முடியும் ஒரு பெஸ்ட்டு பிளாட்ஃபார்மில் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இதில் பார்க்க உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக நான் ஒரு சில மேஜர் ட்ரேடிங் அப்ளிகேஷன்ஸ் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் காட்டியிருக்கேன். ஸோ இது வந்து நான் ஒரு ரேண்டமாக எடுத்து லிஸ்ட் பண்ணியிருக்கேன். எந்த விதமான ரேங்க் அடிப்படையிலும் ஃபஸ்ட்டு ஷோ பண்ணுறதுனால இது ஃபஸ்ட்டு பெர்ஃபார்ம் பண்ணுது, செகண்ட் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்லாம் இல்லாமல் ஒரு ரேண்டமாக தான் நான் செலக்ட் பண்ணி இதில் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி எந்த ஒரு பிளாட்ஃபார்மையும் நான் இந்த சேனலில் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலை. நான் சொல்லக்கூடிய மெத்தடாலஜியை யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் வந்து உங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா செரோதா கைட், செகண்ட் ஏஞ்சல் ஒன், தேர்ட் க்ரோ மியூச்சுவல் ஃபண்ட், அப்ஸ்டாக்ஸ், அலைஸ் ப்ளூ, ஃபயர்ஸ், ICICI Securities, HDFC Securities, Kotak Securities, Axis Direct. இதெல்லாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக உங்களுக்கு வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். இதை பார்த்துட்டு உடனே வந்து நம்ம ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு ட்ரேடிங் அப்ளிகேஷன்னு சர்ச் பாக்ஸில் கொடுத்து இம்மிடியேட்டாக வரக்கூடிய ஆப்ஸில் வந்து நம்ம எதையாவது ஒன்று சூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா அது சரியானு கேட்டால் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நான் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு சில பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட் ஒன் பார்த்திங்கனாக்கா காஸ்ட்டுங்கிறது வந்து ஸோ அந்த பிளாட்ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ணுறதுக்கு போகும்போது அவங்க ஒரு ஃபீஸ் மாதிரி கேட்பாங்க. அந்த அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுறதுக்கான ஒரு மினிமம் ஃபீஸ் கேட்பாங்க. அது ப்ளஸ் நம்ம வந்து ட்ரேடிங் வந்து நம்ம எடுக்கிறோம் இல்லையா. ஸோ ஒரு ட்ரேடு நம்ம எடுத்தோம், பை பண்ணணும் அப்படின்னா பை பண்ணுறதுக்கு வந்து ஒரு 20 rupees சார்ஜ், ப்ளஸ் அதை செல் பண்ணும்போது ஒரு ஸ்டாக்கை வாங்கி அதை திருப்பி செல் பண்ணும்பொழுது ஸோ அதுக்கு ஒரு 20 rupees அமௌண்ட்டு. ஸோ மொத்தமாக வந்து ஒரு ட்ரேடை அப்படி ஒரு ட்ரேடை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு ப்ரோக்கரேஜ் வந்து அவங்க எடுத்துப்பாங்க, ட்ரேடிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா யூசர் ஃப்ரெண்ட்லி இன்டர்ஃபேஸ், அதாவது வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய அந்த ட்ரேடிங் ஆப் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து எந்த அளவுக்கு வந்து நமக்கு வந்து ஈஸியாக வந்து அதை ஹேண்டில் பண்ண முடியுது, நமக்கு ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. ஸோ அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். சில ஆப்பை பொறுத்த வரைக்கும் அந்த இன்டர்ஃபேஸ் நம்ம ஓப்பன் பண்ணி அந்த ஸ்க்ரீனை பார்க்கும்பொழுதே நமக்கு எல்லா ஃபெசிலிட்டியும் பக்கத்துலேயே நியராகவே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணால் ஈஸியாக வரும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீடு பற்றி சொல்லும்போது இது வந்து ரொம்பவே முக்கியம். ட்ரேடிங்கில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்பீடில் அந்த ப்ரைஸ் வந்து மூவ்மெண்ட் ஆகிட்டுருக்கும். நமக்கு வந்து அப்படியே ஸ்லோவாக லேக் ஆகி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும், லோட் ஆகிற மாதிரியே இருந்துகிட்டு இருந்ததுன்னா அந்த பிளாட்ஃபார்ம் நம்ம வந்து என்ன ட்ரேட் பண்ணணும், எவ்வளோவில் வந்து பை பண்ணணும், செல் பண்ணணும் அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ்லாம் நமக்கு வரும். ஸோ வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நல்ல ஸ்பீடாக ஒர்க் ஆகக்கூடிய பிளாட்ஃபார்மாக இருக்கா, ஹேங் ஆகிற மாதிரிலாம் இல்லாமல் நல்லா ரொம்ப ஸ்பீடாக இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். அப்போ தான் வந்து இப்போது நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு 80 rupees உள்ள ஒரு ஸ்டாக்கை வந்து நான் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, ஷேர் வாங்கியிருக்கேன். இதுக்கு வந்து நான் ஒரு 100 above 100 போகும்போது அது செல் பண்ணிடலாம், 20 rupees ப்ராஃபிட் வச்சு செல் பண்ணலான்னு நினைப்பேன். ஆனால் ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்கோன்னா அது அப்படியே வாங்கும்பொழுது அப்படியே வந்து ஹேங் ஆன மாதிரி அப்படியே லோட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு வந்து பிலோ, அதாவது வந்து ஒரு 80 rupees பிலோ போயிருக்கும். அது எனக்கு அது சடனாக வந்து தெரியாது. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆப்பில் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி
நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னாக்கா லைவ் மார்க்கெட்டு அப்டேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது என்ன லைவ் மார்க்கெட் அப்டேட்னா, நம்ம போய்ட்டு மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆகும். அப்போ வந்து நம்ம வந்து அதில் வந்து என்னென்ன நமக்கு ஷோ ஆகும் அப்படின்னா, ஒரு பையர் வந்து அதிகமாக இப்போது இன்க்ரீஸில் இருக்காங்களா, ஸோ டிக்ரீஸில் இருக்காங்களா, இப்போது செல்லர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்களா, டிக்ரீஸ் ஆகிருக்காங்களா, ஸோ அதோடைய பர்சன்டேஜ் வந்து எவ்வளோல இருக்குது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, அது இன்க்ரீஸ் ஆகிருக்கா டிக்ரீஸ் ஆகிருக்கா, இந்த மாதிரியான ஒரு சில டீட்டெயில்ஸ் நமக்கு தேவையான டீட்டெயில்ஸ் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் வந்து நமக்கு உடனே அப்டேட்ஸ் பண்ணுதா அப்படிங்கிற டீட்டெயில் நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் வந்து அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ். அதில் என்ன மாதிரியான அட்வான்ஸ்டு ஃபீச்சர்ஸ்லாம் நமக்கு வந்து அதிகமாக கொடுக்குறாங்க. ஸோ 2-3 பிளாட்ஃபார்மை வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது இது நமக்கு தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து கன்சிடர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அவைலபிலிட்டி ஆஃப் ட்ரேடபிள் ப்ராடக்ட்ஸ். இதுவும் வந்து ஒரு ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட்டு தான். ஸோ அதாவது வந்து சில பிளாட்ஃபார்ம்ஸில் வந்து அந்த கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்காது. ஸோ அது மாதிரி வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸு, மியூச்சுவல் ஃபண்டுக்கான ஆப்ஷன்ஸு, கமாடிட்டிஸ் ட்ரேட் பண்ணுறது, ஸோ எஃப்என்ஓ ட்ரேடுன்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறது, இது மாதிரி எல்லாமே நமக்கு வந்து அதில் கொடுத்துருக்காங்களா எல்லா ஃபீச்சர்ஸும் வந்து அதில் இருக்கா, எல்லாமே அவைலபிளாக இருக்கா அப்படிங்கிறலாம் நம்ம செக் பண்ணிக்கணும். அது மாதிரி எல்லாம் மல்டிபிள் நம்ம பண்ணும் பொழுது செக் பண்ணி பார்க்கும்பொழுது அது வந்து நமக்கு எல்லாமே ஒரே ஆப்பில் கிடச்சின்னா அது இன்னுமே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மேலே சொன்ன இந்த 6 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கன்சிடர் பண்ணி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து ஓரளவு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிரும். ஸோ அதை வச்சுக்கிட்டு லாஸ்ட் ஒன் பாயிண்ட் வந்து சேஃப் அண்ட் ரிலையபிள். அதாவது வந்து நம்ம ஒரு பிளாட்ஃபார்மை வந்து நமக்கு இப்போ செட் ஆகிடும், அது வந்து நமக்கு சேஃபாக இருக்கா ரிலையபிளாக இருக்கா அப்படின்னு நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு தாட் வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணலான்னா ஒரு ட்ரேடிங் ஆப்பை செலக்ட் பண்ணிக்கலாம். நானே வந்து நியூ கம்மர் தானே, எனக்கு வந்து எப்படி இது காஸ்ட் எப்படி இருக்குதுன்னு எனக்கு எப்படி தெரியும், இது ஸ்பீடாக ஒர்க் ஆகணும்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கலாம். அவங்கள நிறைய ரிவ்யூஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணி பார்த்துக்கலாம். யூடியூப்பில் போயிட்டு அந்த பர்டிகுலர் ஆப்பை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நிறைய டீட்டெயில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்கும். அதெல்லாம் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கான பெஸ்ட் ஆப்பை வந்து நீங்கள் சூஸ் பண்ணி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி மோர் தென் 1 அக்கௌண்ட்டும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா 2-3 ஆப்பில் கூட ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்படி பண்ணிவிட்டு நீங்கள் அதை எல்லாத்துக்கும் வந்து கம்பேர் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்குமே வந்து அதை பற்றின ஒரு ஐடியாஸ் வந்து கிடைக்கும். இந்த வீடியோ வந்து ஒரு பிகினருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.